சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து மோடிக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க, அலற விட போகிறாங்க. இனிமேலாம் பழைய மாதிரி கெத்தால ஆட்சி நடத்த முடியாது, வச்சாங்கலாம் ஆப்புன்னு சொல்லி நிறைய ரைட்டு புகழ் மீம்ஸ்களெல்லாம் பார்க்க முடியுது. இதில் பெரிய சோகம் என்னென்னா, அந்த மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் பாஜகவின் பழைய நம்பகமான கூட்டாளிகள். அவங்களே பார்ட் டைம் சங்கி தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தேதிக்கு இந்தியாவில் பிஜேபிக்கு அப்புறம் கேபினெட் மினிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டு கட்சிகளுக்கு கிடச்சிருக்கு. அதை வேஸ்ட் பண்ணிக்க அவங்க விரும்ப மாட்டாங்க. அதையும் மீறி அவங்க ஏதாவது சேட்டை பண்ணுனா மோடிஜி ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி எழுதிடுவார். ஏன்னு கேட்டால், ஜூன் 4ஆம் தேதி பிஜேபி கூட்டணியுடைய ஸ்ட்ரென்த்து 293, ஜூன் 5ஆம் தேதி பிஜேபி கூட்டணியோட ஸ்ட்ரென்த்து 303. ஒரே நாளில் எக்ஸ்ட்ராவாக 10 MP உசார் பண்ணியிருக்காங்க. இன்றைய தேதிக்கு இன்றைக்கே ரெண்டு பேரும் ஆட்சிக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னால் கூட பிஜேபி ஆட்சி அமைக்கிறத தடுக்கவே முடியாது. அதனால் மோடியோடைய ஆட்டம் பழைய மாதிரியோ இல்லை அதை விட பயங்கரமாகவே தான் இருக்க போகுது. இன்றைக்கி என்டிஏ கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மோடிஜி சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரை வச்சுக்கிட்டு என்ன பேசியிருக்காருன்னா,